டமால் டுமால் டமால் டுமால் காது ஜவு கீது. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா தான் இருக்கு. யாஷ் தான் ஃபுல்லாகவே யாஷ் தான் நடிச்சிருக்காரு படத்தில் ஃபுல்லாகவே. இதுக்கு மேலே ருக்மணி தான் வரணும். இதுக்கு மேலே நயன்தாரா செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதான் நயன்தாரா ஆக்டிங் செம்மையாக இருக்குது. அவங்க அக்காவை நடிச்சிருக்காங்க படத்தில். நம்ம சொல்லக்கூடாது, படம் செம்மையாக இருக்குது. கேஷோட இன்ட்ரோ வந்து 15 நிமிஷம் கழிச்சு தான் வருமே. செம்ம ஒரு ஐப்பா கொடுத்துருக்காங்க அவருக்கு. அவருக்கான படம் தான் இது. அதான் டைலாக்லாம் செம்மையாக இருக்குது ப்ரோ. இதுக்கு மேலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது இன்னும் வரல, செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். படம் தரமா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தெரிய விடுறாங்க ப்ரோ. படம் தான் ப்ரோ அது செம்ம. நயன்தாரா ஆக்ஷன் சீன்லாம் பயங்கரமா இருக்குது. ஆக்ஷன்லாம் பயங்கரமா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சீன் நயன்தாரா என்ட்ரன்ஸ் சீனை தெரிய விட்டாங்க. வேற லெவல் ஆஷ் ஆட்ரிங்க பிச்சிட்டே இருப்போங்க. படம் நல்லா தான் இருந்துச்சு. நயன் சொல்ல தேவையில்ல, தளபதி தலை நடிச்ச படத்துலேயே பில்லால நல்லா அவங்களுக்கான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரக்டர் வைஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஹாஃப் பார்த்து தான். யார் சொல்ல தேவையில்லை, கேஜிஎஃபோட இம்பேக்ட் தான். ஸோ கேஜிஎஃபோட லவர்ஸ்னால் இங்கே வந்திருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ டாக்ஸிங் நாங்கள் இன்னும் செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இல்லை, சொல்ல போனால் கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை. பட் சேம் டப்பிங் ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்கனால ஓகே, யாஷோட வாய்ஸ் மேட்ச் ஆகுது, அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஓப்பனிங் கொடுக்கல, பட் நயனுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க ஓப்பனிங். ஸோ நம்ம செகண்ட் ஹாஃபோட டாக்ஸிக்கோட கனெக்ஷன் அங்கே தானே இருக்குது. ஸோ அவங்க சிஸ்டரை கொண்டு ரிவெஞ்ச் தானே எடுக்க போகிறாரு. ஸோ அதை நம்ம டாக்ஸிக்கில் செகண்ட் ஹாஃப் பார்க்க போகிறோம். சொல்ல முடியாது, செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் சொல்ல முடியும். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, நல்லா இருக்கு. நான் யாஷ்காக தான் வந்தேன். சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்க புரியல, அவ்வளோ ஹைப்லாம் கொடுக்க முடியாது. ஸோ கேஜிஎஃப் கம்பேர் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த இப்போ வரைக்கும் எங்களுக்கு படம் புரியல. இப்போ இந்த இன்டர்வலுக்கு 2 நிமிஷம் மட்டும் தான் என்ன நடந்து சொன்னாங்க. படத்தில் 4 விஷயம் தான் மெயினாக இருக்கு. ஒன்று என்னது வெட்டு குட்டு சிகரெட்டு ஷூட்டிங்கு குத்துறது பிட்டு சீன் தான் ப்ரோ. இப்போ வரைக்கும் அவ்வளோதான் ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் பார்த்து என்னன்னு சொல்ல முடியும். நயன்தாரா கேரக்டர் இப்போதான் செத்தாங்க. வந்ததே ருக்கு காசம் தான். ஆயா காசம்லாம் எவன வந்ததே ருக்கு காசம் தான், அவ்வளோதான் படம். நயன்தாரா வாய்ஸ் இல்லை, அது நயன்தாரா வாய்ஸ் ஆவரேஜ். நயன்தாரா வாய்ஸே இல்லை, டப்பிங்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்லாம் நல்லா பண்ணிருக்கு. நியூவாக இருக்குது. நயன்தாரா ஒரு லேடி கெட்டப்பா ஒரு நல்லா ரூடாக பண்ணியிருக்காங்க. லேடி கெட்டப்பா இல்லை, இன்ட்ரோல் பேஸாக பேக் இல்லை. பட் ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது படத்தில். ஃபைட் சீன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. டைலாக் தான் ப்ரோ இது படத்தில், மற்றபடி வாய்ஸ் அவுட் பார்த்து சொல்கிற அளவுக்கு ஒன்று இஸ் டப்பிங் தான். நல்லா இருந்தது படம், நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்துட்டு. அது இவங்க ஃபுல்லாக சீனு படம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாங்க. நல்லா தான் இருக்கு. யாஷ் இது நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. பட் ஆனால் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு நயன்தாரா எப்படி செத்துரும் நம்மளுக்கே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்து தான் சொல்லுங்கள். அதுதான் ப்ரோ. பட் ஆனால் நயன்தாரா செத்துருவாங்கன்னு தெரியும், இந்த மாதிரி ஆகும்னு அதான் தெரியும். நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக தான் இருக்குது இப்போ வரைக்கும். நயன்தாரா நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. யாஷ் பயங்கரமாக பண்ணிருக்காரு. நிறையா அந்த மாதிரி சீன்லாம் இருக்குது. அதான் இந்த மாதிரி சீன்னா எப்படி சொல்கிறது, ஓகே கொஞ்சம் அடல் சீன் மாதிரி இருக்கு, மேலோட்டமாக போயிருக்காங்க, அவ்வளோதான். யாஷோட ஆக்டிங் பயங்கரம் ப்ரோ, கேஜிஎஃப் மாதிரி தான் இருக்குது ப்ரோ. இன்டர்வல் பிளாக் நார்மலாக தான் ப்ரோ இருந்துச்சு, ரொம்ப அப்படியே இது பயங்கரமான இல்லை. ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. இன்ட்ரோ பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. இன்ட்ரோ ஆல்ரெடி கிளிப்பு விட்டுருந்தாங்க ட்ரெயிலர், அது மாதிரி தான் இருந்துச்சு இன்ட்ரோ. கேஜிஎஃப் மாதிரியே தான் ப்ரோ இருக்கு, அப்படியே கேஜிஎஃப் இன்ட்ரோ அதே மாதிரி தான் இருக்கு. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு டைலாக்லாம் கேட்கறதுக்கு. இல்லை ப்ரோ இப்போதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஹாஃப் பார்த்தது ப்ரோ. எனக்கு இப்போதைக்கு கதை எதுவுமே புரியல ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல வேணா கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நயன்தாரா சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. இன்னும் வரல ப்ரோ, வரல. யாஷ் வந்து நல்லா மாசா பயங்கரமாக இருக்கா ப்ரோ, அது மாதிரி தெரியும் ப்ரோ.
யாரு bro? நயன்தாரா கேரக்டர்னா ஒரு அக்கா அவன் தம்பிக்காக எவ்வளோ பண்ணுவான், அதான் இது கதை. அவன் நயன்தாரா கேரக்டர். இன்ட்ரோ பிளாக் வந்து நல்லா போச்சு ப்ரோ. இதுக்கு மேலே தெரியும் எனக்கு, கதை எனக்கு புரியல. ஆக்சுவல் ஆக்ட் பயங்கரம் தான் ப்ரோ, பயங்கரமாக இருக்குது. அதான் கேஜிஎஃப் கம்பேர் பண்ண முடியாது, இப்போதைக்கு கம்பேர் பண்ண முடியாது. செகண்ட் ஹாஃப் பார்த்து தான் தெரியும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா பண்ணேன். டப்பிங் நல்லா தான் இருக்கு. டைலாக் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸோ ஃபார் ஸோ குட். நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது படத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்கு, படம் நல்லா வந்திருக்கு. நயன்தாரா ஆக்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் முடிய வரைக்கும் அவங்க தான் அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். டப்பிங் எப்பயும் ஆஸ் யூஸ்வல் ஆஷ்க்கு அந்த வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காரு படத்தை. ஸோ செகண்ட் ஹாஃப்ல எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும். ஓகே தான் ப்ரோ, எல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா தாங்க இருக்குது, பரவாயில்ல. டமால் டுமால் டமால் டுமால் காது ஜவு கீது. அப்பா நல்ல ரோல் தான், அக்கா ரோல் தான், நல்ல ரோல் தான், நல்ல ரோல் தான். கேஜிஎஃப் மாரி தான் இருக்குது, அப்படியே நல்லா தான் இருக்குது படம். படம் ஓகே சார், ஓகே படம் நல்லா பண்ணிக்கிறாப்புல. 2 நாள் முன்னே தான் இந்த ப்ரோக்ராம் வச்சாங்க. அதுவும் கொஞ்சம் சொதுப்பிடுச்சு அவருக்கு. நயன்தாரா நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாங்க. நயன்தாரா எதிர்பார்த்து எதிர்பார்த்த அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோதான். ஒன்லி லேடிஸ்லாம் அந்த அளவுக்கு வர்றதுலாம் கொஞ்சம் இதுதான். டைலாக் நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்கு. அவருக்கு டப்பிங் இந்த விக்ரம் சூப்பராக பேசிக்கிறாப்புல. ஹீரோக்கு டப்பிங் நல்லா பண்ணுறாரு. நயன்தாரா நல்லா பண்ணிக்கிறாப்புல.